10,000 நீங்க ஒரு பாலிசி போடுறீங்கன்னாக்கா எனக்கு 3,000 கமிஷன். அதுதாங்க மேட்ரு. அப்ப எப்படி கொடுக்க முடியுது பாருங்க. ஓகேவா? சோ அப்ப 7,000 தான் உங்களுடைய பணம் வந்து. எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். என் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு, சார் சூப்பர் ப்ரொஃபைல் சார், சார் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுங்க. அவர் என்கிட்ட சொன்னது ஓப்பனாக சொல்கிறேன், வர்ற கமிஷனில் ஆளுக்கு பாதி எடுத்துடலாம் சார். ஓகே, என்னோட இன்சூரன்ஸில் அதில் எப்படி இவ்வளோ கமிஷன் வரும் சார்? கமிஷன் 30% சார். அதில் வந்து நான் 10 எடுத்துக்கிறேன், உங்களுக்கு 20 கொடுத்துறேன் சார். உங்கள் ப்ரொஃபைல் சூப்பர் ப்ரொஃபைல் சார். சார் 10 பேர்த்த நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் பெரிய ஆள் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா 10 பேர் வருவான், அதில் உங்களுக்கு 10% தரேன் சார். ஏய் என்னடா பொழப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஹவு தட் பிகம் பேங்க் நேம், ஹவு தட் பிகம் பேங்க் நேம். ஆல் த இன்சூரன்ஸ் இட்ஸ் அ பேங்க் நேம் பிகாஸ் தே வாண்ட் டு மிஸ்செல் யூ. அதான் நான் ஒருத்தன்ட்ட என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து 10th படிக்கும்போது நான் 10th மேக்ஸ் ஃபெயிலு, ஆனால் என்னோட நல்ல மார்க் எடுத்து பேங்க் மேனேஜராக இருக்கான் ஸ்ரீரங்கத்தில். ஓகே, ஆன்ட்டு போன தடவை, டேய் எனக்கு ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லு, ஆனால் உன் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ரகசியம் சொல்லு, பேங்க் மேனேஜர்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவன் சொன்னான், டேய் எங்களுக்கு பேங்க் மேனேஜர் ஆனோன்னே எங்களுக்கு கொடுத்து ட்ரைனிங் பண்ணி என்ன கொடுப்பாங்கன்னா, ஒருத்தர் கஸ்டமர் உனக்கு முன்னாடி வரானா அவன் வந்து ஃபார் யூ ஆடு, அவன் ஒரு ஆடு, இஸ் அசெட் ஃபார் யூ. உன் சேருக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டான், ஹீ இஸ் அசெட் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு அவனை எஃப்டி போட வைக்கணும், யூலிப்பை தலையில் கட்டணும், டேர்மை கொடுக்கணும், ரெகுலர் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டை தள்ளி விடணும், இஎம்ஐ கொடுக்கணும். 65 வயசில் அவன் சாகணும், அவனை விட்டுறாத, அவனை பிடி. இப்படி தான் பேங்க் மேனேஜர்ஸு பேங்க். அதனால தான் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் செல்லிங் பண்ணாதீங்க. டே உங்கள் வேலையை பாருங்கடா. பேங்க் வந்து பேங்க்கோட வேலை என்ன? நிறுவனத்தை பெருசு பண்ணணும். நீங்கள் மிஸ் செல்லிங் பண்ணி நீ ஏன்டா பெருசு பண்ணுறீங்க? டெபாசிட்ஸ் கொண்டு வாங்க. நீ வேறு ஏதாவது பண்ணுறா, யூலிப்பை விற்கிறீங்க, தேவையில்லாமல். டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி எவனும் பேச மாட்டான், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இதை சொல்லுவானுங்க, சார் இதில் வந்து இன்சூரன்ஸும் இருக்குது, இது இருக்குது சார், மேடத்துக்கு ஒன்று சார், மேடத்துக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. 7 யூலிப்பை வேணால் விற்பானா ஒரு லேடிஸ்ட்டை போய்ட்டு. ஆனால் நம்ம இந்த கல்வி அறிவு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நிதியில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் ரோட்டில் போய் சும்மா ஒரு 6 பேர்த்த பாருங்கள், எல்லாத்துட்டும் யூலிப் இருக்குது, எல்லாத்துக்கிட்டும் யூலிப்பை கொடுத்துட்டான். அது குறிப்பாக வயசானவங்கள்ட்ட எல்லாம் கரெக்டாக யூலிப்பை கொடுத்துட்டு, இந்தாங்க மேடம் யூலிப்பு, தள்ளி விடு யூலிப்பு போடுற, அதுலேருந்து 8%. அப்போ என்ன எடுத்து பேங்க்கெலாம் நல்லா வளருது. அதனால் பேங்க்கோட இண்டெக்ஸை வாங்கியிருந்தாலே பழைய பணக்காரனாகிடலாம். பேங்க் இண்டெக்ஸை, ஏன்னா வந்து கொள்ளையடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, கொள்ளையடிக்கிறான் நம்மளும் ஒரு இண்டெக்ஸை போடுறான், அது பாட்டு வளர்ந்துட்டு. ஏங்க நீங்கள் பாருங்கள் இண்டெக்ஸை பாருங்கள், அது எவ்வளோ கொடுத்துருக்குன்னு. ஆமாம், பேங்க்கோட குவார்டரை போய் பாருங்கள், யூ கேனாட் பிலீவ் எப்படா இவ்வளோ ஃபண்டு உங்களுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் செல்லிங். Beat any banks. Beat any banks. You go and see, even there is a bankrupt banks. You go any banks which is a listed company, go and see the quarter on quarter annual statement பாருங்க. ஓகே, பெருசா இருக்கும்.